ஸோ கைஸ் நீங்கள் வந்திருக்கிறது எஸ்கே கேமிங், நாங்கள் எஸ்கே. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி இவ்வளோ டிலே ஆனதுக்கு. அதுவும் எம்மத்தோண்டு வீடியோக்கு ஏன்டா இவ்வளோ டிலே அப்படின்ட்டு எல்லாம் கேட்டிங்கனாக்கா, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 100 days முழுசாக எடுத்தேன், அது வீடியோ ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இது உங்கள் எஸ்கே கேமிங் போடுற மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட் கோர் சீரீஸ் 100 days சர்வைவல். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் நிறைய வீடியோஸும் போட்டு பார்க்குறேன், வெறும் 33 சப்ஸ்கிரைப்லேயே நிற்கிது நம்ம வீடியோ இல்லை சேனல். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுறங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க விடுங்க. ஸோ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். Day 1 வந்தோடனே சுற்றி முற்றி பார்த்தேன். அடுத்தது வுட்டை கலெக்ட் பண்ண போயிட்டேன். வுட்டை மைண்ட் பண்ணிங்கண்ணா. மைண்ட் பண்ண வுட்டை வச்சு ஒரு பிளாங்க்ஸ், கிராஃப்டிங் டேபிள், ஸ்டிக்ஸ் எப்பயுமே பண்ணுற ப்ராக்ரஸ் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸ்டோன் மைண்ட் பண்ண போகிறோம். ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். மைண்ட் பண்ண ஸ்டோனை வச்சு எப்பயும் பண்ணுற ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா. அடுத்தது என்னோடய எக்ஸ்ப்ளோரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுட் சோர்ஸு கொஞ்சம் கலெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ தான் இந்த மாடு கரெலாம் மாட்டிச்சு. ஆடும் கண்ணில் மாட்டுச்சு. பெட்டு தேவை, அதனால் சீக்கிரம் அடுத்து வந்து Day 0லேயே என் ஜோலி முடிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ராட்டன் ஃப்ரெஷ் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 2 சாம்பி, ஒரு குட்டி சாம்பி ஒரு பெரிய சாம்பி தோல் மேலே ஏறிங்கன்னா ஓடியாந்தது. அதுக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி வந்ததை எங்கேயோ வந்துட்டேன். போட் செய்யலான்னு பார்க்கும்போது தான் என்கிட்ட இங்கே வுட்டு இருந்ததே கவனிச்சேன். இந்த பீக் அப்புறம் தற்கொலை பார்த்துன்னு தான் இருக்கான், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். அடுத்தது போட்டை செஞ்சுட்டு எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு போயிருந்தேன். போகிறது நம்மளுக்கு டேஞ்சரஸ். நம்ம இதுக்காக போகலாம். மென்டல் பை சும்மா என்ன சாரி, நீ வாய்ஸ் காலில் இருக்கல்ல. சரி வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். நான் ஸ்டக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதோ டெசர்ட்டை கண்டுபிடிச்சேன். இங்கே டெசர்ட் டெம்பிள் இருக்குன்னு நினச்சின்னு பேசி நினச்சேன் அவங்ககிட்ட. டெசர்ட் டெம்பிள் இருக்கும்ல, இதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா மெண்டல் பையன் நடுவில் காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் காலை கட் பண்ணிட்டியாடா? டேய் டேய், கட் பண்ணி போயிட்டான் நினைக்கிறேன். யோ நைட்டு நெருங்குதியா? ஆபத்து நெருங்கிடுச்சு, நைட்டாகவும் ஆயிடுச்சு. பெட்டு செய்யலான்னு பார்த்தாக்கா உள்ள இல்லை. சோலி முடிஞ்சு 2 உள்ளு தான் இருக்கியா? அவ்வளோதான், ஹார்ட் கோர் Day 0 சோலி முடிஞ்சு அப்படின்னு போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். அடுத்தது இந்த ஹார்ஸ் கிட்ட கேட்கலாம். கூட போதும்டா. எத்தனை பூ கூட? 3 பூ ஒரே கலரில். ஆஹா அவாடா, இன்றைக்கி தூங்கிட வேண்டியது தான். 1 2 ரெட் கலர் ப்ரெட்டுன்ற பாருங்க. ஸோ நைட் ஆயிடுச்சு. 1 2 3 ஏச்சி வா டைம் ஆகுது. ஐயோ ப்ரோ, இது வந்து தொலைய மாட்டேங்குது. இப்படி பெட்டு செய்யறதுக்கு லேட் ஆகி இருந்தது. சீக்கிரமாக பெட்டு பார்த்துணும். ஸோ இது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே, ரெசிபி மறந்துச்சு. தூங்கு. ஜஸ்ட் மிஸ்ட்டு கொஞ்சம் விட்டுருந்தாக்கா என்ன ஒரு கிரேப்பர் கொண்டு இருக்கும். ஐயோ சாமி
ஏந்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஓடு 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 ஓடு. பார்த்தாக்கா அங்கே முன்னாடியும் ஒரு க்ரீப்பர் வந்துருக்கேன், ஒரு ஜாம்பி பின்னாடி தட்டிங்க வந்துருக்கு. மாட்டிக்காத. இங்க இருக்கான். ஐயோ கிரீப்பரு. அப்புறம் செத்து செத்து செத்து. ஹார்ட்கோர் முடிஞ்சுது. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் க்ரீப்பர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடியாந்ததுன்ட்டு. ரீவைண்ட் பண்ண முடியாது இதில். என்னடா கிரீப்பரை காணும். அங்கேயே தான் இருக்குதா அந்த நாயே. மண்ணை நினச்சி நான் பயந்து பயந்து போயிருக்கேன். ஓ அது அங்கேயே செட்டில் ஆச்சு. அதில் வேறு இந்த பக்கம் வரல. பேசுறதை கேட்டு வந்து ஹாய் கிரீப்பர் அங்கேயே கத்துரு. அதான் ஒன்று நல்லது, எனக்கு அதுதான் நல்லது. ஓகே வரேன். அடுத்தது மறுபடியும் டெசர்ட் டெம்பிளை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமயத்தில் வந்து கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு. பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்குது. எப்போ ஃபோன் போகும் தெரில, அதாவது சுவிட்ச் ஆஃப் ஆகும் தெரில. ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபோனில் வெறும் 2% இல்லை இல்லை ஒரு 30 இருக்கும். டேய் ஹங்கர் பார் பார்த்துக்கு தானே இருக்கு. இந்நேரத்துக்கு நான் விட்டுருந்தாங்க செத்துருப்பேன்டா. இந்த டெசர்ட் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன், ஆனால் அது இருக்கிறதுலே ரொம்ப குட்டி. கிட்ட சொல்கிறது சார் என்னத்துக்கு ஜஸ்ட் மிஸ்ட்டு. நல்ல வேலை ஹங்கர் பாரை பார்த்து என்னடா ஓட மாட்டேங்கிறானேன்னு. ஏன்னாக்கா அப்புறம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே மெதி வாங்கிருக்கும் போலையே. ஹார்ட் கம்மியாக இருக்குது. ஓ பசி எடுக்க எடுக்க ஹார்ட் கம்மி. இன்னொன்று குத்துனாக்கா நான் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். இல்லை கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமே. மறந்துடுவோம் இந்த இடத்த. பரவாயில்ல நான் தான் மறந்துட்டு போகிறேன். அதுக்குள்ளே என்னடா இங்கே யாரும் வந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு கேவ் இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் நான். இங்கே ஒரு கேவ் இருந்தது, ஆனால் இது வந்து வாட்டர் கேவுன்ட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே ஒரு கேவ். இதை பார்க்காம எப்படா ஜஸ்ட் மிஸ்டேக். இன்னும் இந்த நான் சொல்லி முடிஞ்சிருக்கோம். சரி போய் தான் பார்ப்போமே. வா நின்று பார்க்க வெறும் கோல் தான் தெரியும். ஏன்டா ஒரு அயனை கண்ணை காமிக்க மாட்டீங்களாடா? இல்லையா இருந்தது டேஞ்சரஸ். ஏன் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. சாமி சவுடி கேட்குது காப்பாற்றுங்க. ஆனால் நான் இவ்வளோ பயப்படுவேன்ட்டு அப்போ யோசிச்சு கூட பார்க்கல. நான் ஜாம்பி சவுண்டு கேட்டாலே ஒரு மாதிரி எல்லாம் வருது உடம்புல, அப்படியே பயமாக ஆகுது. அடுத்தது ஒரு அயன் பார்த்தேன். இங்கே இருக்கிற அயனை விட்டு நான் கீழே கேவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பேர் என்ன? கிராவல். பேலன்ஸ் இருந்துச்சு. இங்கே தான் லேஸாக நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் பேசுறதுல. அதாவது பேலன்ஸ் முடிஞ்சதுன்றது வந்து அதாவது ஒரு ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியா இல்லை எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. கால் பண்ணி பேசணுன்றதை கனெக்ட் பண்ணி பேசணும். எதப்போ உள்ள இறங்கிட்டான். எப்படி மேலே போடுச்சுன்னா டோன்ட் ஐடியா இஞ்சிரும். இதெல்லாம் வேஸ்டஸ்ட்டு இருக்கே. நீங்கள போட்டு ஏறிடுவோம். ட்ரெயின் ட்ரெயின் ஹாய் மரமே. நான் எப்படி மேலே போகிறேன்? ட்ரெயின் அங்கேருந்து வெளில வரத்துக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. தூங்கி இருந்ததில் டே 2 ஆயிடுச்சு. நான் எதை தேடி இவ்வளோ நேரம் பயணம் பண்ணின்னு இருக்கேன்? என்னோட டார்கெட் வந்து எண்டர் ட்ராகனை கில் பண்ணுறது. ஏற்ற கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. டார்கெட்டுன்றதையே மறந்துட்டு நான் பாட்டுக்கு பேக்க நாட்டம் சுற்றின்னு இருக்கேன். அங்கே கொஞ்சம் கோல் இருக்குது, அதையும் போய்ட்டு கலெக்ட் பண்ணிப்போம். கோல் 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 இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் டார்ச் மட்டும்தான் பண்ண முடியும். ஐயோயோ ஆமாம் ஃபுட் சோர்ஸுக்கு தேவைப்படுது. நல்ல வேலை எல்லா கோலையும் டார்ச்சாக மாற்றலை. இன்னும் டார்ச்சாகவே மாற்றலை.
போயிட்டு கோலம் மைண்ட் பண்ணுறோம். ஆஹா கம்பளி பிடிச்ச காலில் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி அடிக்குது. நீதான் ஏற்றி விட்டியா? ஓ ட்ரெஸ்ஸில் கிஸ்ஸில் எதுனா போட்டியான்னு அப்படியா? சரி ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்து பிகே பேசுறது உங்களுக்கு கேட்காது கைஸ். அப்போ எனக்கே கேட்கல. ரொம்ப நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக கேமில் பேசுகிறதே கேட்டுக்கோங்க. நான் தொண்டை கட்டிச்சு. கேம் ஆடும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆடி இருப்பேன்னு நினைக்கிறேன். பின்னெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குள்ளே தொண்டை கட்டிச்சு கைஸ். பேசி எனக்கு பேசி இதோட நான் பேசுகிறத பண்ணிக்கிறேன். கிடச்சிக்கிது. பேக்ரவுண்டு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி கொடுப்பேன் அவ்வளோதான். இப்போ வந்து நான் காமெடின்ற பேரில் ஏதோ ஒன்று கிறுக்குத்தனமாக பண்ணின்னு இருந்தேன். இந்த கோழியை நான் பேக்குன்னு நினச்சிருக்கேன். வேகமாக இருக்கேன். வெந்திருக்கேன். வேகமாக இருக்கேன். டாய் டாய் நில்றா. பார்த்துட்டு போடா. இப்போ பார். இங்கே பாரு டாய். இப்போ எடிட்டிங்கில் தான் எனக்கே கேட்க சும்மா இருந்தது. வேகமாக இருக்க போகிறேன். ஓகேவா? நில்லு. அந்த கோழி தான் கைஸ் ரெக்கையை கொடுக்குறேன்னு வந்து கேட்டுக்கிட்டது. அதான் காமெடி பண்ணுறன்ற பேரில் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு யாரும் போயிடாதீங்க. மொக்க காமெடி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காமெடி பண்ணவும் வராது. இந்த கேம் இஸ் ஓவர் அப்படின்ட்டு வரக்கூடாது. டே 2 தான் ஆகுது. கிங்டம். ஓமேகா இங்கே ஒரு கேவ் இருக்கியா? எத்தனை நாள் தான் நான் பயந்து போகிறது. இன்னைக்கு அதாவது இப்போ கேவுக்குள்ளே இறங்குறேன். 1 2 3 4 5 கேவுக்குள்ளே இறங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது டார்ச். அந்த டார்ச்சை தான் இப்போ நான் செஞ்சுக்கின்னு இருக்கேன். ஐயோ ரொம்ப பெரிய கேவு. இங்கேருந்து இறங்கி வந்தேன். இங்கே இப்படி வர சூப்பர்ரா. மைன்கிராஃப்ட்டுக்காரங்க சாரி மைன்கிராஃப்ட்டு எல்லாம் வச்சு செய்கிறேன். மைன்கிராஃப்டில் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ரெடி பண்ண மோஜாங்க திட்டாதீங்க. ஏன்னா ஏஐ கிட்ட தான் இருக்கும் அதெல்லாம். அந்த ஏஐ போட்டு திட்டுங்க. சாரி ஏஐ எல்லாம் திட்டக்கூடாது. ஏன்னா அயன் கிடைக்குது. நல்ல வேலை அயனாச்சு குத்துதே. வேறு 2 அயன் அழுத்து போச்சு. 2 அயன்ட்டு மைண்ட் பண்ணி அழுத்து போச்சு. எங்கே அப்புறம் இப்போ தானே 2 அயன் வருதுன்ட்டு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஹார்ட்கோர்ன்றதை மறந்துட்டு நான் இவ்வளோ நேரத்துக்கு வீடியோ எடுக்கிறேனே. இது 100 டேஸுக்கு எவ்வளோ நேரம் போகும்? ஒரு 2.5 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் கூட போக வாய்ப்பு இருக்குது. இப்படியே பொறுமையாக நான் மைண்ட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிங்க இருந்தேனாக்கா உங்களுக்கே அழுத்து போயிடும். ஆகையால் ஆக்சுவலாக இப்போ நான் இந்த கேவுக்குள்ளே இறங்கலாமா? இங்கே கூட ஒரு வழி போதியா? வாவ் சூப்பர். இதை வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம். இது என்ன? ஓகே ஓகே. இப்போ என்டர்மேன் தானே இங்கேருந்து போகிறது. ஐயோ இவன் கண்ணிலையா நான் மாட்டணும்? பார்க்காத மாதிரி போயிடுறான். போய் இந்த மாடு கண்ணிலையா மாட்டணும்? என்னதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆஹா வாசல்லையே க்ரீப்பர் வெயிட்டிங்கில் இருக்கான்னு நினைக்கிறேன்.
வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே சச்சா ஓடுறா ஓடிடுறா. மாட்டினேன். வரான் பூச்சாண்டி கிரீப்பர் மண்டையினே ஒழுங்கா ஓடி கொடு, இல்லைன்னாக்கா நான் பண்ண மாட்டேனே. இந்த கேவுக்குள்ளே இப்போதைக்கு இறங்குறது ரொம்ப சீரியஸ் ஆனது. ஐயோ ஸ்கெலிட்டனு சாப்பிட்றேன் இந்த அச்சர வேண்டியதான். பயமா இருக்கே. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கல. இப்போ அப்படியே மேலே ஏறி போயிடுறது தான் நம்மளுக்கு நல்லது. விட்டு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஆஹா ஓடிடுறா கைக்குள்ள மாட்டினாக்கா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. மேலே வந்துட்டேன். ஓ இந்த பயமா? இந்த இடத்துல எதுனா இருக்குமே, வாய்ப்பு இருக்கே. மஷ்ரூம் இருக்கு. இங்கே போன வேணாம். இல்லை காப்பர். இந்த காப்பரை ஏன் கொடுத்து வைக்கிறானுங்களோ அவனுக்கு பதில். காப்பரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ஒரு டெலஸ்கோப் பண்ணலாம். டெலஸ்கோப்பா அது பேர் என்ன தெரியல. பைனாகுலர். பைனாகுலர்னாக்கா 2 கண்ணிலே வச்சு பார்க்கறது. அது பேர் என்னன்னு தெரில. இந்த பயமில் இறங்கினாக்கா சங்கு ஊதிடுவானுங்க. அதனால் இறங்கி பார்ப்போமே. வீடியோ எடுக்க முடிச்சா எல்லாருமே வருவானுங்களா? அயன் இல்லை டேய், இது நான் வந்த இடம் தான்டா. சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துன்னு இருக்கேன் நான். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் வீடு கட்டிக்கலான்னு இருக்கேன். வீடு கட்டுறது ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப்லைன் போயிட்டேன். வந்து பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ளே டே 3 ஆயிடுச்சுண்டு. ஸோ வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? இது வந்து என்னோட கேர்னஸ்னால நான் இப்போ க்ரீப்பரை வச்சு சேர்த்துட்டேன். ஆனால் கன்ஃபார்ம் என்னோட சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் மறுபடியும் இந்த 100 days ஹார்ட்கோர் தொடரும்.